ஹே வியூவர்ஸ், வெல்கம் டு லெத்திக் சம் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் ஃபுட் ரெசிபி செய்ய போகிறோம். ஆமாங்க, சிக்கன் ஷவர்மா ரோல் வீட்டில் செய்ய போகிறோம். பீட்டா ப்ரெட்லேருந்து எல்லாமே நம்ம வந்து வீட்டில் செய்ய போகிறோம். இப்போ பீட்டா ப்ரெட் ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு லியூக்வார்ம் வாட்டரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து ஈஸ்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூட வந்து ஒரு 3 கப்ஸ் ஆஃப் மைதா எடுத்து வச்சுருக்கோம். அது கூட பெப்பர் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் போட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி பிணைஞ்சி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி டெக்ஸ்சர் ஒரு சப்பாத்தி மாவு பதம் வந்ததுக்கப்புறம் லேசாக அது கூட வந்து நம்ம ஆயில் சேர்த்து பிணைஞ்சி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போது கீ போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் ஆயில் கூட போட்டுக்கலாம். ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கீ போட்டு இப்போ பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ பிணைஞ்சி வச்சு நம்ம இது வந்து ஒரு 1.5 hours கிட்ட வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ வந்து அந்த மாவோட அளவு பார்த்திங்கன்னா டபுளாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 1.5 hours கழிச்சு நல்லா டபுள் ஆகிடுச்சு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு நல்லா டபுள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு மாவு. ஸோ இப்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. பிணைஞ்சி சப்பாத்தி உருட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாவு எடுத்து உருட்ட போகிறோம். ஃபஸ்ட் இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டை வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ சப்பாத்தி மாதிரி நம்ம நல்லா திரட்டி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பேன் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டைமில். ஸோ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்சுருந்த இந்த சப்பாத்தியை வந்து இந்த சப்பாத்தி மாதிரி திரட்டிருக்க அந்த மைதா வந்து பேனில் போட போகிறோம். ஓகே, பேனில் போட்டு 2 சைடு வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அது சப்பாத்தி மாதிரி விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம டர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி வந்து தீஞ்சிடும். ஏன்னா அது ரொம்ப சாஃப்டான மாவு. பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம பீட்டா ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் பிக்கிள் செய்ய போகிறோம். அதுக்கு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் சீவி வச்சுருக்கேன், வெங்காயம், அப்புறம் தக்காளி. இது கூட 1 கப்பு வந்து வினிகர் ஊற்றிருக்கேன். இன்னொரு கப்பு வாட்டர் ஊற்றிட்டு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 30 to 45 minutes வரைக்கும் நல்லா ஊறணும். ஸோ அப்போ அந்த வினிகர் சால்ட்டு தண்ணியெலாம் சேர்த்து நல்லா ஊறி சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து மசாலா பார்த்திங்கன்னா சால்ட்டு, மஞ்சள் தூள், போன்லெஸ் சிக்கனு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர், அப்புறம் கரம் மசாலா. அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 30 minutes வரைக்கும் நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த மசாலா சிக்கனில் இறங்கி நல்லாயிருக்கும். போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக வந்து கடையிலே சாப் பண்ணி கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மைனஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் 2 eggs ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜார்லேயே அடித்தா போதும், விஸ்கர் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அது வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டிருக்கேன். ஸோ 2 முட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டும், ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு ஒரு பாதி லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா வினிகர் ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் அளவுக்கு தட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், வாசனை இல்லாத எண்ணெய். ஸோ ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அது இப்போ வந்து நம்ம கடுகு வந்து நல்லா தட்டி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அது கூட ஆட் பண்ணுறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் வேணால் வந்து மஸ்டர்ட் பேஸ்ட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அரைச்சிங்கன்னா அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதுக்கு வந்து 2 முட்டைக்கு வந்து நான் அந்த 200 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரைச்சி இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக வந்துடுச்சு. மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, 1/2 hour. இப்போ அதனால் 1/2 hour ஆகிடுச்சு. அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறோம்.
கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு எல்லாம் சூப்பராக வரும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பீரியடில் வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து வெளியில் நம்ம நிறைய வந்து வாங்கி எதுவும் சாப்பிடக்கூடாது. ஸோ ஷவர்மா வந்து மிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அந்த சேம் டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நல்லா சிக்கன் பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா மசாலா இறங்கி சிக்கன் சூப்பராக இருக்கும். ஸோ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சுருக்க பிக்கல், வெஜிடபிள் பிக்கல் பார்க்குறோம். ஸோ எல்லாம் ரெடியாகி நல்லா ஊறிடுச்சு. இப்போ அது ஒரு பவுலில் போட்டு அது கூட நம்ம வந்து மைனஸ் ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் மைனஸ் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கன் இது 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம உள்ளே வைக்க போகிற டப்பிங். அந்த பீட்டா பிரெட் கூட வைக்கிறத டப்பிங் இது தான். ஸோ இது நான் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பீட்டா பிரெட் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீட்டா பிரெட் வச்சு அதுக்கு மேலே வந்து மைனஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சிக்கன் மிக்ஸ்சர். ஸோ அதை எடுத்து நம்ம நடுவில் வச்சுட்டு ரோல் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. சேம் லைக் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்குகிற மாதிரி அது கிரில் சிக்கன்லாம் இல்லாமல் கிரில் சிக்கன் டேஸ்ட்லேயும் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷவர்மா லவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே டேஸ்ட் வந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களால் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் பை பாய்.